அமெரிக்காவுடைய டாலர்கள் தான் உலகத்தினுடைய வர்த்தகத்தையும் உலக பொருளாதாரத்தையும் உலகின் சந்தைப்படுத்தல்கள் டிரான்சாக்ஷன் நாடுகளுக்கிடையே பரிமாற்றத்தை யூஎஸ் டாலர் மட்டும்தான் நிர்ணயிக்கல. இப்ப இந்திய பணம் வீழ்ச்சி என்றால் என்ன? அமெரிக்க டாலர் மதிப்பால் ஏன் இந்தியாவிற்கு சங்கடம் என்ற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் நான் என்ன பதில் சொல்றேன்னா, பெட்ரோல் டீசல் உயரும் போது 100 ரூபாய்க்கு மேலே போகும். உருளைக்கிழங்கு, தக்காளி, எல்லா காய்கறி விலைகளும் ஏறி போயிடும். அப்ப யார் பாதிக்கப்பட போறா? சாமானிய மக்கள். மிக 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 அன்றாட காட்சி. பருப்பு பாதிக்கப்படும். பருப்புலாம் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. அதே மாதிரி பாம் ஆயில் மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்து வருது, அது பாதிக்கப்படும். ஃபெர்டிலைசர் இப்போ உக்ரைனில் இருந்தது, இப்போ மற்ற நாடுகள்லேருந்து வரும். அப்போ இந்த அளவிற்கு இந்தியாவினுடைய டாலர், இந்தியாவுடைய பணம் ஏன் இவ்வளவு மதிப்பு இழந்து போச்சு அப்படின்னா, இந்திய அரசினுடைய வீக். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட உற்பத்தி சார்ந்த எந்த பொருளாதாரமும் இல்லை. ஆனால் நாம் வாயை கிளிய பேசுகிறோம், மேக் இன் இந்தியா, அந்த இந்தியா. ப்ராக்டிக்கலாக நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். களத்தில் இருக்கக்கூடிய உண்மை இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ மோடி வந்துட்டார், இந்தியாவை மாற்றிட்டார், சர்வதேச, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மோடி வந்துட்டார், புட்டினோட ஒப்புக போட்டார், அதெல்லாம் ரெண்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேர், சாமானியர்களுக்கு இன்னைக்கு 1 கிலோ வெண்டைக்காய் எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு 1 கிலோ 120 ரூபா. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அமெரிக்கா அவனுடைய நாட்டுடைய விவசாய பொருளை இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கு ப்ரெஷர் கொடுக்குறான். ஜெனட்டிக்கலி மாடிஃபை, அதையும் இந்தியாவை கொண்டு வரதுக்கு சந்தைப்படுத்துகிறான். இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். அதை ஒரு காரணமாக வச்சுருக்கான். அதை தான் புட்டின் வந்து சொன்னார். ஏன்னா நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வாங்குறதுக்கு யோசிக்கணும்? அவநாட்டுக்கே அணு ஆயுத உலைகளுக்கு யுரேனியத்தை நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்தியாவுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த், அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பில் இந்தியாவுடைய மதிப்பு வந்து கடும் வீழ்ச்சி சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு வந்த செய்தி அகல பாதாளத்தில் செல்றது. அதுக்கு காரணம் என்னென்னா, என்னதான் பேசினாலும் உலகத்தை இன்றைக்கி கெட்டி ஆள்றது அமெரிக்காவுடைய டாலர். யுஎஸ் டாலருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அதனுடைய நிலைத்தன்மை, அதுக்கு மாற்றாக வரணுன்று பலர் செய்து கொண்டிருக்கிற போது யூரோ கரன்சி வந்து கொண்டு வந்தாங்க. அது டோட்டலாக ஃபெயிலியர். இப்பொழுது அதற்கு மாற்றமாக பிரிக்ஸ், யுரேஷியா, இப்படி பல தகவல்கள் பேசப்பட்டாலும் இன்றைக்கு வரை அமெரிக்காவுடைய டாலர்கள் தான் உலகத்தினுடைய வர்த்தகத்தையும் உலக பொருளாதாரத்தையும் உலகின் சந்தைப்படுத்தல்கள் டிரான்சாக்ஷன் நாடுகளுக்கிடையே பரிமாற்றத்தை யூஎஸ் டாலர் மட்டும்தான் நிர்ணயிக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு உலகில் மிகப்பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட தேசமாக அமெரிக்கா மாறுவதற்கும், பெரும் இராணுவ தளவாடங்களை அவர்கள் ஒரு ஆண்டிற்கு 1000 இலட்சம், அதாவது கிட்டத்தட்ட பில்லியன் டாலர், they are provided 1000 billion funding provided for US military. நம்ம ஒரு 85 பில்லியன் தான் நம்ம பண்ணுறோம். 250 பில்லியன் டாலர் சீனா அவங்களுடைய ஸ்பெஷல் இராணுவத்திற்காக ஒதுக்குறாங்க. அமெரிக்கா 1000 பில்லியன். இப்போ அதுக்கு காரணம் என்னென்றால் அந்த பணத்தினுடைய மதிப்பு. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பேனா, இப்போ இந்த இதை 5 ரூபாய்க்கு இங்கே வாங்கலாம். யூஎஸில் $5 அப்படி என்றால் அது 400 ரூபாய், அவ்வளோதான் மதிப்பு. இப்போ அங்கிருந்து $1 இங்கே அனுப்பிவிட்டால் நம்முடைய மதிப்பு, நம்முடைய சந்தை மதிப்புக்கு இன்றைக்கு 90 ரூபாய் 15 காசு. இப்போ இந்திய பணம் வீழ்ச்சி என்றால் என்ன? அமெரிக்க டாலர் மதிப்பால் ஏன் இந்தியாவிற்கு சங்கடம் என்ற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, இப்போ நாம் உலகத்தில் அதிகமாக 85 விழுக்காடு க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் சந்தைகள்லேருந்து. அந்த க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு வருகிற போது அதை வந்து ஒரு 2012-13 40 ரூபாயாக இருந்தது அன்னைக்கு மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில். இன்றைக்கு அது எவ்வளோ நேற்று மதிப்பு தான், இன்றைக்கு மதிப்பு என்கிட்ட இல்லை, 90 ரூபாய்க்கு மேலே போயிட்டு. அப்போனா நல்லா கவனிங்க, ஒரு பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இந்தியா வந்து நம்ம வந்து நிறைய பொருள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். பெட்ரோல் இறக்குமதி, குரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், ஏராளமான மருந்து வகைகள், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், விவசாயிகளுக்கு தேவையான விவசாய களப்பொருட்கள், உரம் எல்லாவற்றும் பண்ணுறோம். இது அல்லாமல் டிஃபென்ஸ் காரிடார்,
இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான ஃப்ளைட், அதுக்கான ஆம்சன் ஆமினேஷன் கன் எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு தேவையான பல தளவாடங்கள், இன்னும் பல உற்பத்தி சாமான்கள், கம்ப்யூட்டரைஸ்ட், இது எல்லாமே அமெரிக்க டாலரில் தான் நாம் பரிவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு $10 அமெரிக்காவில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ நாம் இதுக்கு முன்னாடி அதை $10 மதிப்பை $500 கொடுத்து வாங்கணும். ஒரு $10 அமெரிக்காவுனா ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் $500 கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். $10 தான் அமெரிக்காவில். அதே பொருள் இன்றைக்கு எவ்வளோ கொடுத்து வாங்குறோம்னா $900 கொடுத்து வாங்குகிறோம். அப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளோ கூடியிருக்கிறது? $500 கொடுத்து வாங்குகிற இடத்துக்கு 900 கொடுக்கும்போது $400 ஒரு பொருளுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்திய மதிப்பு 60 ரூபாயா இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்தியாவுடைய கரன்சி, இந்திய ரூபாயின் மதிப்பு அகலபாதாளத்தில் போனதுனால் நாம் இம்போர்ட் பண்ணுறதுல பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நேற்று செய்தி வந்துட்டு. என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால், பெட்ரோல் டீசல் உயரும் போது $100 மேலே போகும். உருளைக்கிழங்கு, தக்காளி, எல்லா காய்கறி விலைகளும் ஏறி போய்விடும். அப்போ யார் பாதிக்கப்பட போகிறா? சாமானிய மக்கள். மிக 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 அன்றாட காட்சிகள். பருப்பு பாதிக்கப்படும். பருப்புலாம் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. அதே மாதிரி பாம் ஆயில் மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்து வருது, அது பாதிக்கப்படும். ஃபெர்டிலைசர் இப்போ உக்ரைன்லேருந்து வந்தது, இப்போ மற்ற நாடுகள்லேருந்து வரப்போகுது. அபாயகரமான கேன்சர் போன்ற வியாதிகளுக்கான பல மருந்துகள், மெடிசின், பாராசிட்டமாட்டிக்கல், அது பாதிக்கப்படும். இந்திய சந்தைகளில் பல பயன்பாட்டில் நுணுக்கமான டெக்னாலஜிஸ்ட் வெப்பன்ஸ், இது பாதிக்கப்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது அல்லாமல் ஆட்டோமொபைல்ஸ்க்கு தேவையான சில பொருட்கள் நாம் உற்பத்தி தளவாடமாக இருந்தாலும் அது பாதிக்கப்படும். ஆக இப்படி அதிக பாதிப்பை கொண்டிருக்கிற போது இன்றைக்கி எந்த செய்தி வந்திருக்கிறதுனால், இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு லாபம், இம்போர்ட் செய்பவர்களுக்கு அதிக கஷ்டம். பொருளை விலை கொடுத்து வாங்குபவர்களுக்கு அதிக கஷ்டம். இங்கிருந்து பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு லாபம் என்ற கருத்து மாறி, இந்தியாவிலிருந்து சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கும் இறக்குமதி செய்பவர்களுக்குமே அமெரிக்க டாலர் அளவிற்கு இந்திய பணம் அகலபாதாளத்தில் போயிற்று. ஆனால் இந்த அரசோ தாங்கள் பெரும் சாதனை செய்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இன்னொரு மோசமான நிலை. இந்தியாவில் பணத்தின் மதிப்பீடு ரொம்ப கீழே போகிறதுனால அந்நிய முதலீடுகள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிற்கு வர மறுக்கிறது மட்டுமல்ல, இந்திய சந்தைகளில் அவர்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அந்த பில்லியன் டாலர்கள், மில்லியன் டாலர்களை இப்பொழுது ரிவோக், வாபஸ் வாங்குகிறார்கள். அதுக்காக திருப்பி எடுக்கிறார்கள். ரீடேக்கன் மாதிரி அதை திருப்பி பிக் பண்ணுறாங்க. அப்போ சந்தைகளில் இந்தியாவுக்குள்ளே அவங்க வராதுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு அந்நிய முதலீடு வராது. அந்நிய முதலீடு வரலன்னு சொன்னால் இந்தியாவுடைய கார்ப்பரேட்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்திய பிளான் என்னென்னா பெரிய கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து கம்பெனி வராது, மெக்சிகோவிலேருந்து வராது, சிங்கப்பூர்லேருந்து வராது, எங்கேருந்துமே வராது. ஏன்னா இந்தியாவில் உள்ள பணம் நமக்கு ரொம்ப லாபம் கம்மி. இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுக்கு பண்ணால் இங்கே உள்ள கொடுக்க போக பெருசு வராதுன்னு அந்த பணத்தை இந்திய சந்தைகளிலிருந்து அவர்கள் திருப்பி எடுத்து கொண்டு போவதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு இந்தியாவினுடைய டாலர், இந்தியாவுடைய பணம் ஏன் இவ்வளவு மதிப்பு இழந்து போச்சு அப்படின்னா இந்திய அரசினுடைய வீக். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். வீக்னஸ். ஜிடிபின்னு சொல்லக்கூடிய க்ரோத் டெவலப்மெண்ட்ஸ், இந்தியாவுடைய மொத்த பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி, உற்பத்தி ரொம்ப கீழே போகிறதுனால இந்திய சந்தைகளுக்கு அதிக பணம் டாலர்களில் தேவை இருக்கிறதுனால அதை நாங்கள் நிலைப்படுத்துவதற்கு முயல்கிறோம், நம்மால் இயலவில்லை. அப்போ இந்த டாலர் $90 ரூபிஷாவாக எப்படி இருந்தது? நம்முடைய அந்நிய செலவாணி கையிருப்பு எவ்வளவு? $650 பில்லியன். தற்போது அதுக்கு கீழே போகிறது காரணம் நம்மகிட்ட உற்பத்தி சார்ந்த எந்த பொருளாதாரமும் இல்லை. ஆனால் நாம் வாயை கிளிய பேசுகிறோம், மேக் இன் இண்டியா, அந்த இந்தியான்னு. ஒன்றும் விளங்கலைங்கிறதான் இந்த ப்ராக்டிக்கலாக நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். களத்தில் இருக்கக்கூடிய உண்மை இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ மோடி வந்துட்டார், இந்தியாவை மாற்றிட்டார், சர்வதேச, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மோடி வந்துட்டார், புட்டினோட உப்பு போட்டார், அதெல்லாம் ரெண்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேர், சாமானியர்களுக்கு இன்றைக்கி 1 கிலோ வெண்டைக்காய் எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி 1 கிலோ 120 ரூபா. அப்போ நீ பெட்ரோல் டீசல்லாம் 85% நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். இந்தியாவில் ஆசாம் பக்கத்தில்
சில படுகைகள்லேருந்து கொஞ்சம் தான் நமக்கு சரக்கு கிடைக்குது. அப்போ எல்லாமே நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்குற போது இந்தியாவுடைய பணம் இப்படி கொடுக்கறத இனி இப்படி கொடுக்கணும். 100 ரூபா தாள் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 500 ரூபா கெட்டு இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், இப்போ இவ்வளோ கொடுக்கணும். அப்போ ஒரு பண்டில் கொடுக்குற இடத்துல 5 பண்டில் கொடுக்கணும், 3 பண்டில் கொடுக்கணும். அப்போ இந்தியாவுக்கு சீரழிவு தானே. அப்போ அரசு வந்து தோற்றுருக்கு. அரசு என்ன செய்கிறாங்க, இதை நிலைப்படுத்துறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பாண்டுகள்னு சொல்கிறது, பத்திரங்களை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்று டாலரை, இந்திய மதிப்பிற்கு எதிரான டாலரை அவர்கள் குறைக்க பார்க்குறாங்க. அதை இந்தியாவுடைய சல்லிக்கான அந்த வேல்யூவை குறைக்க பார்க்குறாங்க. அதாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு அதிகரிக்காமல் இந்தியா இன்னும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படி கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. இது எங்கே போய் நிற்கிறங்கிறது தான் ஒரு ஆபத்து. அரிசிக்கு பெரிய அளவுக்கான வரியை போட போகிறாங்க, அமெரிக்கா மறுபடியும் இந்தியா மேலே ஒரு வணிக போரை தொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்வை ஒன்றும் இல்லை. நேற்று முன்தினம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் போட்டாங்க. அமெரிக்காவுடைய நிதி அமைச்சர் பெசன்ட், அமெரிக்காவினுடைய விவசாய அமைச்சரும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆல்சோ, அப்புறம் இன்னொரு ஸ்டேட் உள்ள கெனடி, இவங்க 3 பேருமே பங்கு பெற்றார்கள். அந்த ஸ்டேட்டில் உள்ள விவகாரத்தை அவர் அந்த ஸ்டேட் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அங்கே அந்த பர்டிகுலர் இடம் ஒரு பெரிய ஹப்பு. அங்கே உலகத்தில் அமெரிக்காவில் அது பெரிய அரிசி மண்டியாக இருந்தது. இப்பொழுது அது கீழ்நிலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தாக்கமா என்ன என்று தெரியவில்லை. அதற்கு கெனடியுடைய பதில் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்னா, அரிசி மலை போல் குவிகிறது. எங்கிருந்து வருகிறது? ஷூரி அப்படிங்கிறது ஒரு அரிசி தகவல். நம்ம சாப்பிடக்கூடிய 5, 6, 8 அந்த பொன்னிலாம் இல்லை, அவங்க வேற ஒரு அரிசி. அது இந்தியாவிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் சீனாவிலிருந்தும் வருகிறது. அப்போ அவர் என்ன இப்போ கணக்கு பண்ணால், இப்போ அவங்களுக்கு டேக்ஸ் இன்னும் அதிகரி அப்படிங்கிறது. அப்போ டேக்ஸ் அதிகரிக்கிற போது ஏற்கனவே நாம் திக்கு முன்னாடி போய் கிடக்கிறோம். உண்டதை தின்றால் நமக்கு செரிக்க முடியாத லெவல் அல்ல, பட்டினியால் கிடக்கிறோம். நமக்கு ஏற்கனவே அவன் டேக்ஸை போட்டு 25% டேக்ஸ் போட்டு ப்ளஸ் 25 பெனால்ட்டி போட்டு ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது பார்த்து, திருப்பூர், நாமக்கல், அப்புறமா ஈரோடு, கோவை, டெக்ஸ்டைல், மஞ்சள், குஜராத்தில் சூரத், நகைகள், ஆடம்பர நகைகள், ஆபரண நகைகள், இந்தியாவில் மைன்ஸில் இருக்கக்கூடிய சில ஏராளமான இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்ட செல்ஃபோன். இன்றைக்கி நிறைய செல்ஃபோன் இந்தியாவிலேருந்து தான் போகுது அமெரிக்காவுக்கு. அதல்லாமல் குறிப்பாக மருந்து பொருட்கள் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பார்மசிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்துக்குமே இந்த பேனாவை நம்ம இந்தியாவிலேருந்து 5 ரூபா அனுப்புனா அவன் 1 ரூபா போட்டால் 6 ரூபா விற்கலாம். இப்போ அவன் அதை என்ன பண்ணுறான், அமெரிக்கா 5 ரூபாய்க்கு 1 ரூபா டேக்ஸ் போடுறான், இப்போ 3 ரூபா போடுறான். அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்ப்பாங்க, இந்திய பொருள் 7 ரூபாய்க்கு கிடச்சிருந்தா வாங்குவான், இப்போ 10 ரூபா ஆகும்போது அதை விட கம்மியாக சீனா கொடுக்கும்போது நமக்கு சிக்கலாயிரும். அப்போ உலகத்தில் 47% சீனாவுக்கு போட்ட அமெரிக்கா இந்தியாவுக்கு இப்போ என்ன வச்சுருக்கிறது, 50% ஆகிட்டாங்க. 25+25. அப்போ அண்மையில் அவனுக்கு கோபம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன கோபம்னா, இந்தியா மீது அறிவிக்கப்படாத ஒரு பொருளாதார போரை டெக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இக்கனாமிக்கல் வார் அகெயின்ஸ்ட் இந்தியா விச் இஸ் பீயிங் மேட். இது செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, புட்டின் இந்தியாவுக்கு வந்தார், 2 நாளில் பெரிய அக்ரிமெண்ட்லாம் போட்டார். அந்த அக்ரிமெண்ட்டில் கூடங்குளத்தில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அணு உலைகள், அது மட்டும் இல்லாமல் 2வது யுரேஷியாவுக்கான ஒரு டீலிங், அதாவது கஜகஸ்தான், அசர்பைஜான், ஆர்மேனியா, இப்படி 91களில் கார்பச்சோவுடைய ஆட்சியிலிருந்து வெளியேறிய பல நாடுகள் மீது யுரேஷியா இது ஒன்று. அப்போ அது அவர்களுக்கு கோபம். 3வது S-400, S-500 அப்டேட் வெர்ஷன், புதிய வெர்ஷன் டிஃபென்ஸ் காரிடாரில் அது இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. Su-57 பற்றி ஒன்றும் பேசலை, S-400 வரப்போது பல ஏவுகணைகள். டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது தொழில் அறிவை, நுட்ப அறிவை இந்தியாவோடு அவங்க பகிர்ந்து கொள்வது. 4வது சென்னையிலிருந்து ஒரு புதிய வழித்தடம், 40 கிலோமீட்டர் 40 நாள் ஆகிற பயணத்தை சென்னையிலேருந்து அந்த துறைமுகத்துக்கு எவ்வளோ நாளில் போயிடும், 16 நாளில் போயிடும். ஆக இப்படி எல்லா மட்டங்களிலும் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தேர் எக்ஸ்பெக்டிங் 100 பில்லியன் 30ல் இன்னொரு 5 வருஷத்தில். இப்போ எவ்வளோ போகுக்கு 65 பில்லியன் தான் பிஸ்னஸ் நடக்கு, யாருக்கு நமக்கும் இருக்கும். இப்போ இப்படி மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பு எல்லாவற்றிலும் புட்டின் இந்தியாவை பண்ணி அமெரிக்காவை பற்றி டசன் கேர் அபவுட் இட்ஸ்.
அப்போ அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. என்னடா நம்ம சொல்லு கேட்காம எப்போ பார்த்தாலும் புட்டினோட போய் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணோன்னா என்ன பண்ணுறான், மீண்டும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அமெரிக்க அஃபீஷியல்ஸுடைய திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு அவர் ஒரு கூட்டம் நடத்துகிற மாதிரி கென்னடியோடு அமர்ந்து கொள்கிறார். பக்கத்தில் பெஸ்ஸன் வந்து அமர்ந்திருக்கிறார், இன்னொருத்தர் எக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், எல்லோரோடும் பேசி அமெரிக்காவினுடைய அரிசிக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நம்முடைய விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற போதுக்கு என்ன காரணம், இந்தியா தான் காரணம். இந்தியாவுடைய அரிசிக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டால் இப்போ நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஏற்கனவே நாமக்கல்லேருந்து முட்டை போகிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே ஈரோட்டிலேருந்து டெக்ஸ்டைல்ஸ் போகிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்த ஆடைகள் திருப்பூர்லேருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, மஞ்சள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சூரத்திலிருந்து பல டெக்ஸ்டைல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஃபார்மசிட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நகை உற்பத்தி ஆடம்பரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, செல்ஃபோன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் எக்ஸெட்ரா இங்கிருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களோ அல்லது எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவன் மறுபடியும் அமெரிக்கா வந்து நம்முடைய பொருளுக்கு அழுத்தம் கொடுக்குற காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அமெரிக்கா அவனுடைய நாட்டுடைய விவசாய பொருளை இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கு ப்ரெஷர் கொடுக்குறான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அதையும் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு சந்தைப்படுத்துகிறான். அதுதான் அவனுடைய திட்டமே அல்லாமல் இந்தியாவுக்கு சோவியத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து நாம் ஒரு 17 மில்லியன் 1.7 மில்லியன் நாட் 17 மில்லியன் 1.7 மில்லியன் 17 லட்சம் பேரலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். அதை ஒரு காரணமாக வச்சுருக்கான். அதை தான் புட்டின் வந்து சொன்னார், ஏன்னா நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வாங்குறதுக்கு யோசிக்கணும், அவநாட்டுக்கே அணு ஆயுத உலைகளுக்கு யுரேனியத்தை நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்தியாவுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போது ரஷ்ய அதிபரனுடைய வருகை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய கோபத்தை தூண்டியிருந்தாலும் கூட, இன்னொன்று ரஷ்யா இந்தியாவினுடைய நட்புறவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நலன் உருவாக்குமோ அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இந்திய நலன்களில் மிக முக்கியமாக இருக்கிறது 77 ஆண்டுகளாக ரஷ்யா தான். பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து, நந்தாவுடைய காலத்திலேருந்து, சாஸ்திரியுடைய காலத்திலேருந்து, இந்திராவுடைய காலம், அதே மாதிரி நம்முடைய ராஜீவ் காந்தியில் இருந்து ஐகே குஜராலிருந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தேவேகவுடா, சந்திரசேகர், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் வரைக்கும், இன்றைக்கி மோடி வரைக்கும் ரஷ்யாவோடு தான் நமக்கு உறவு. ஏன்னா அது ஒரு நம்பகமான கூட்டாளி. ரஷ்யாவும் அது வந்து ஒரு காலத்துக்கும் நம்மை பார்க்கிறார்கள். அமெரிக்கா வந்து எப்போதும் நமக்கு நம்பகமான கூட்டாளியாக இல்லை. நம்முடைய இம்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து தளவாடங்களில், இராணுவ தளவாடங்களில் 65% நம்ம அமெரிக்காவிலேருந்து தான், ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குகிறோம். அப்போ இராணுவத்திற்கு ஒரு தேசம் எந்த நாட்டில் அதிகமாக பொருளை டெக்னிக்கலை விரும்புகிறாங்களோ, யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே நம்பகமான கூட்டாளி. உதாரணத்துக்கு இன்றைக்கி கஸ்ஸா போர் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு அதிகமாக F-35, F-16, GBU-57, மோனிசன்ஸ், மெர்கோவா வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் அயன் பீம், அயன் டோம், இதை தாண்டி டேவிட் சில்லிங், அதே போன்று அமெரிக்காவுடைய தாட், அமெரிக்காவுடைய பேட்ரியாட் எல்லாம் கொடுத்தது அமெரிக்கா தான். தேர் அலாட்டட் மோர் ஃபண்டிங் ஃபார் இஸ்ரேல். அப்போ அவன் நாட்டுக்கு அவன் கொடுக்குறான் ஆயுதத்தை. அப்போ இஸ்ரேல் அவனுடைய ப்ராக்சி. அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து நாம் 60% இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ஈரான் வந்து ஹிஸ்புல்லா கொடுக்குறான். அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கான். என்னைக்கும் அவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறது பாகிஸ்தானை தவிர இந்தியா அல்ல. ஆனால் மோடி இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக நான் பார்க்குறேன். இப்போது இது எப்படி போகும்னு பார்க்குறேன் சார். ஏன்னா இப்போ வந்து ரஷ்யாவுடைய அதிபர் வந்து இப்போ வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கையில் வந்து இதனுடைய இந்த நட்புறவு வந்து இப்போ இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்காவை பகைச்சிக்கிறதுனால இந்தியாவினுடைய சரிவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது மாறி வரக்கூடிய கலைச்சூழலில் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயிங் ஆன். பொருளாதாரத்திலையும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது, ரெசஷன் மாடல். இப்போ அன்றைக்கி நேற்று முந்தானத்து IMF உடைய செய்தி ஒன்று அமெரிக்காவிலேருந்து வெளியானது. IMF யாருன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க கடன் கொடுப்பாங்க. பாகிஸ்தானுக்கு 4 பில்லியன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க செய்தி பார்க்கும்போதே அமெரிக்கா இதில் இன்ஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். இந்தியாவுடைய வளர்ச்சி 7% பொய், இது வந்து ஹம்பக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சி அவ்வளோன்னு அமெரிக்காவுடைய ஆதரவான IMF ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அப்போ அமெரிக்கா என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா, இந்தியாவை வந்து காலி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ இந்தியா நாம் என்ன செய்யணும், அதற்கான வேறு சந்தைகளை தேட வேண்டும். வேறு சந்தைகளை தேடுவதற்கு என்ன செய்யணும், மத்திய கிழக்கு போன்ற நாடுகள்,
அந்த நாடுகளை நாம் வளப்படுத்தணும். ஆப்பிரிக்க சந்தைகளை தேடணும், அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. யூரோப்போல சந்தைகளை தேடணும். இப்போ இந்தியாவுடைய உலக அரசியல் பாலிசி ஒரு அழகாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கஸா பலஸ்தீன போர் நடக்கும்போது இவன் இஸ்ரேல் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தா அது சரி வராது. நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. அப்போ ஈரான் அதுக்கு வந்து ஈரான் வந்து இந்தியாவுடைய நட்புறவு நாடுகள். பாகிஸ்தான் என்ற ஒரு முஸ்லீம் நாடு மட்டும், அது முஸ்லீம் நாடு என்றல்ல, பாகிஸ்தான் என்ற ஒரு தேசம் மட்டும்தான் இந்தியாவுக்கு பயங்கரவாதத்தை தூண்டுவது போன்ற நடவடிக்கைகள். மற்றபடி ஈரானோ சவுதி அரேபியாவோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தார் எல்லா நாடுகளுமே இந்தியாவோடு ஒரு சமண போக்கு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மோடி ஹிந்து தேசியவாதம் அவர்களையெல்லாம் கன்சிடர் பண்ணாலும் பெஞ்சமின் நெத்தானியாவோடு நெருங்கி போகிறார்கள். ஆனால் பெஞ்சமின் நெத்தானியாவை நெருங்கி போனால் இவனுக்கு டெக்னாலஜி கிடைக்கும். அதை விட்டு போட்டு உண்மையிலேயே மனித வளமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது அரபுகள்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி சவுதி அரேபியா கூட நெருக்கமாக இருந்தது தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ நீ டெக்னிக்கலாக சில விஷயத்தை இஸ்ரேலில் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம சோவியத்தில் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் நாம் வந்து நல்ல மார்க்கெட்டை, இப்போ அராம்கோ கம்பெனி $2 பில்லியன், $2 ட்ரில்லியன், 2 ட்ரில்லியன்னா 200 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 180 லட்சம் கோடி. அராம்கோவுடைய யூனிட் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இஸ்லாமிய நாடுகளை வந்து இந்தியாவுடைய இந்துத்துவ பாலிசி அடிப்படையில் நம்ம கொள்கையில் வகுக்கக்கூடாது. இப்போது கஸாவில் போர் நடக்குங்க. கஸாவில் போர் நடந்து 70,000 பொதுமக்களும் குழந்தைகளும் அப்பாவிகளும் கர்ப்பிணிகளும் முதியோர்களும் இறந்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. 1,80,000 பேர் வந்து ஊனமுட்டு போயிட்டாங்க வாழ்நாள் முழுவதும். இங்குள்ள ஹிந்துத்துவவாதி எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்? நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஹமாஸ் என்பது ஒரு போராளி இயக்கம். அந்த போராளி இயக்கம் வந்து அவன் போராடுறான், இவன் வந்து ஆக்கிரமிப்பு ஆனான், யார் யூதன். அப்போ இங்குள்ள ஹிந்துத்துவவாதியில் என்ன செய்கிறான்? கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுக்குறான்னா அவனுக்கு பைபிளில் இருக்குது, அவன் ஆதரவு கொடுக்குறான். முஸ்லீம்கள் ஆதரவு கொடுக்குறான்னா என்ன ஆதரவு கொடுக்குறான்? அவனுடைய இனம்னு பார்க்குறான். இந்திய முஸ்லீம்கள் பெரும்பாலும் ஹமாஸ்க்கு ஆதரவு கொடுக்குறான்னா அவனுடைய இனம். மற்ற இடதுசாரிகள் எல்லாம் ஹமாஸ்க்கு ஆதரவு கொடுக்குறான்னா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கொடுக்குறான், அவர் போராளி குழுன்னு. ஆனால் இங்குள்ள இந்துத்துவாவுக்கு அவன் ஹமாஸ் என்ன செஞ்சான்? அங்குள்ள பலஸ்தீன மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களே நீங்கள் அடிக்கிறீங்க, ஒடுக்குறீங்க, நாசப்படுத்துறீங்க, மாட்டுக்கருத்தீங்கிறான்னு காலி பண்ணுறீங்க, ஸ்கூலில் ஹிஜாப் போட விட மாட்டேங்கிங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்துட்டீங்க. அப்போ இந்த பாலிசி அவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் அரபுகளோடு மற்ற நாடுகளோடு சமநிலை பாலிசி இந்தியா பின்பற்றணும். அது மாதிரி இஸ்ரேலோடையும் டெக்னிக்கல் வாங்கிடணும், சோவியத்தோடையும் வாங்கணும். ஆப்பிரிக்க நாடுகள் மற்ற நாடுகள்லாம் இருந்தால் இந்தியா வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹப்பை அதிகரிக்க வெளிநாட்டில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கலாம். ஆனால் இப்போ இந்தியாவுடைய போக்கும் இந்தியாவுடைய சிக்கலும் நேற்று வெளியான டாலருக்கு எதிரான மதிப்பீடு, அமெரிக்காவுடைய மீண்டும் வரி நல்ல சமீட்சையில் தான் இன்றைக்கி செய்யுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்து பதவிக்கு நன்றி சார். நன்றி.